Hello friends, once again welcome to Auto Traction Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கார் வச்சிருக்கவங்க அப்புறம் கார் புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து கார் டயர்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் இந்த மார்க்கிங்கை பார்த்திருப்பீங்க கார் டயர்ஸ்ல? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இதை பத்தி அவேர்னஸே இல்லை. ஒரு டயரை சேஞ்ச் பண்ணனாலும் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கடைக்கு போவாங்க, என்ன பிராண்டுன்னு மட்டும் தான் பார்க்குறாங்க. எம்ஆர்எஃப்ஆ, சியேட்டா, மிச்சலினான்னு பார்க்குறாங்களே தவிர இதை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இதுனா என்ன, எதுக்காக இதை கொடுத்துருக்காங்கன்ற பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டயரில் இருக்க மார்க்கிங்ஸோட மீனிங் நம்ம என்னன்னு பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு 215/60 R17 கொடுத்துருக்காங்க. இந்த 215னா ஒன்றும் இல்லை, இந்த டயரோட வித்தை மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் 60னா ஆஸ்பெக்ட் ரேஷியோவை மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ஆஸ்பெக்ட் ரேஷியோனா இந்த அளவுலேருந்து இந்த அளவு வரைக்கும். இது எப்படி 16 கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வித்து சொன்னால உங்களுக்கு 215 இதுலேருந்து 60% அளவு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் 16 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் R17னா ஆர்னா ஒன்றும் இல்லை, இந்த ரேடியல் டயர்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ மோஸ்ட்டான கார்ஸ் இன் இந்தியா வந்து உங்களுக்கு வந்து ரேடியல் டயர்ஸ் தான் வருது. ஏன்னா ஃபியூவல் எஃபிஷியன்சியாக இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ஹை ஸ்பீட்ஸில் வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் 17ன்றது வந்து இந்த அலாய் வீலோட சைஸை மென்ஷன் பண்ணுறாங்க அவங்க 17ன்ட்டு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து 1323 நீங்கள் பார்க்கலாம். அதாவது 13th வீக் ஆஃப் 2023 வந்து இந்த டயரை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதோட மார்க்கிங் தான் இது. இந்த இடத்துல தான் நிறைய பேர் ஸ்கேம் ஆவாங்கன்னே சொல்லலாம். அதாவது டயர் வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குதுன்னு போய் நிறைய பேர் வாங்கிடுவாங்க. அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஓல்டான டயராக கூட இருக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும். மறக்காமல் இதை வந்து கார் டயர் வாங்குறப்ப இதை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க, என்ன இயரில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 96Hன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 96 பார்த்தீங்கன்னா லோட் இண்டெக்ஸு. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 710 kg. அதாவது இந்த டயர் வந்து 710 kg வித் ஸ்டாண்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு லோட் இண்டெக்ஸ்க்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஆல்ஃபபெட்டுக்கும் ஒரு ரேட்டிங் இருக்கும். இப்போ ஹெச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா 210 km/h கொடுத்துருக்காங்க. இந்த டயர் வந்து 210 km/h வரைக்கும் வித் ஸ்டாண்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஆல்ஃபபெட்டுக்கும் அந்த ஸ்பீடுன்றது வந்து மாறும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயர் வியர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டயர் வியர் இண்டிகேட்டர் என்னென்னா, நீங்கள் எப்போ வந்து டயரை சேஞ்ச் பண்ணணும்னு இதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே இருக்க த்ரெட்டும் இது எப்போ வந்து சேம் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து டயரை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அதுக்கான இண்டிகேட்டர் தான் இது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் இன் இந்தியா நீங்கள் கொடுத்துருக்காங்க, எங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டயரில் இருக்க மார்க்கிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ ஒரு டயர் பை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், அது எப்போ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.